ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உலகெங்கிலும் உள்ள தினமல நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் ஓய்வு இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். 12 இடங்களில் நியூக்ளியர் அந்த வெப்பன்ஸை வந்து ரெடி டு லான்ச்சில் வைக்க சொல்லி ஒரு உத்தரவு வந்திருப்பதாக தகவல் வருது. நீங்கள் பொக்ரானுடைய அந்த யூனிட்டில் இருந்திருக்கீங்க, நிறைய பணியாற்றுறீங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு சாதாரணமான நிகழ்வா, இல்லை ரெடி டு லான்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இந்திய பிரஜையாக எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது சார். கியூரியாசிட்டி ஏற்படுத்துது. ஏன்னா தேர்ட் வேர்ல்டு வார்ன்ற மாதிரிலாம் நிறைய பேசுகிறாங்க. பட் என்ன இருக்குது சார் இதில்? போக்ரான் டூனினுடைய நினைவுகளை நீங்கள் பழைய நாட்களுக்கு கொண்டு போயிட்டீங்க. 1998 99 நோக்கி கொண்டு போயிட்டீங்க. போக்ரான் 2 இந்தியாவிற்கு வலிமை சேர்த்த மிகப்பெரிய ஒரு நாள் அது கொண்டாடக்கூடிய ஒரு வரலாற்று தினமாக பார்க்கலாம். அதில் பாட்டாக இருந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒரு பெரிய பெருமிதம், மகிழ்ச்சி அதெல்லாம் வருது. இப்போ நம்ம வரலாம். இப்போ நம்மளுடைய இந்த அணு ஆயுதங்களை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா 8 அணு ஆயுதங்களை கிட்டத்தட்ட அவங்க ரெடி டு ஃபயர் கண்டிஷனுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. இது அத்தன்டிக்கான நியூஸா அப்படின்னா ஓரளவுக்கு அத்தன்டிக்கான ஒரு மீடியாலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸாக தான் பார்க்கப்படுகின்றது. நம்மளுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது? ஏன்னா நம்ம நேயர்களுக்கு தெரியணும், ஏன் இதுக்கு முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன புதுசு, இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய நிலைப்பாடு அணு ஆயுதத்தை முதலில் நாம் உபயோகப்படுத்த மாட்டோம் எந்த நாட்டின் மீதும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இன்றும் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக், முதல்ல நம்ம அணு ஆயுதத்தை ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து தாக்குவது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழில். அது நாம் செய்ய மாட்டோம். ஏதாவது நாடு நம் மீது அப்படி அணு ஆயுதத்தை உபயோகப்படுத்தினால் அவர்களை திருப்பி நாம் அணு ஆயுதத்தால் அழிப்போம். அதுதான் நம்மளுடைய நிலை. அந்த நிலை இன்றும் மாறவில்லை. அதே நிலையில் தான் நம்ம இருக்கோம். இப்போ என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, நார்மலாக இந்த அணு ஆயுதங்களை எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொன்னால், அணு ஆயுதங்கள் 3 விதமாக இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்கும். இன்னொன்று அந்த எடுத்து செல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த அணு ஆயுதத்தை இங்கேருந்து எடுத்து எதிரி நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். ராக்கெட் மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும் இல்லையா. மூன்றாவது வார் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம், நியூக்ளியர் வார் ஹெட். அந்த அணு ஆயுதம் இல்லை அணு ஆயுதம் வார் ஹெட், நியூக்ளியர் வார் ஹெட். நியூக்ளியர் வார் அது தனியாக இருக்கும். நியூக்ளியர் அதாவது அந்த வெடிபொருள், அந்த அணு ஆயுத வெடிபொருள் ஆயுதம் இருக்கிற இடம் தனியாக இருக்கும். இது என்ன செய்வாங்க, எப்போ தேவைப்படுகின்றதோ அப்போ தான் இந்த இடத்துலேருந்து அந்த ராக்கெட்டை இங்கே கொண்டு வரதோ, இங்கேருந்து அணு ஆயுதத்தை கொண்டு ரெண்டுத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபயர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், தரை, விமானம், அப்புறம் கடல் 3 இடத்துலையும் ரெடி டு ஃபயர் பொசிஷனில் நம்ம நிலைத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சார், ஒரு பட்டன் அமுத்துனா லான்ச் ஆகிடுமா சார்? அதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்கும். எடுத்தோடனே ஒரு பட்டன் அழுத்தினா லான்ச் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. பட் ரொம்ப குறுகிய நேரத்தில், வித்தவுட் அதாவது ரியாக்ஷன் டைம் ரொம்ப குறுகிய நேரம். அவன் அடித்த உடனே திருப்பி நம்ம அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணணும். ஸோ அந்த ரியாக்ஷன் டயத்தை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு, அந்த கேப்பை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெடி டு லான்ச் பொசிஷனில் அதை இருக்கணும். இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இதுக்கு முன்னாடி நம்ம அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும்னு நினைச்சா கூட அதுக்கான நேரத்தை நம்ம கொடுத்தாகணும். ஆமாம். அது எவ்வளோ நேரம், ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ இல்லை 6 மணி நேரமோ. ஆனால் இப்போ அந்த நேரங்கிறது அவ்வளோ இல்லை, கிடையாது. சில நிமிடங்கள்லயோ இல்லை வினாடிகள். ஆமாம், சில நிமிடங்களில் நம்ம தாக்க முடியும். சில நிமிடங்கள்லேயே நம்மால் தாக்க முடியும். தரையாலும் தாக்க முடியும், கடல் பகுதியிலேருந்து நம்ம தாக்க முடியும். சப்மரீன்ஸ் இருக்குது, நியூக்ளியர் சப்மரீன்ஸு. அந்த நியூக்ளியர் சப்மரீன்ஸை வச்சு நம்ம தாக்க முடியும். அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே விமானம் வழியாகவும் நாம் தாக்கக்கூடிய அந்த இதில் ப்ரிப்பேர்னஸில் நம்ம இருக்கோம். மிசைல்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டே வரோம் சார். இப்போ ஆகாஷ்லாம் கண்டமிட்டு கண்டமாயிர அளவுக்கு பிரம்மோஸ்லாம் வந்துச்சு சார். இப்போ இந்த நியூக்ளியரை அந்த பிரம்மோஸில் அப்படி தான் இருக்கும். இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கண்ட்ரி இருக்குது, அப்படி எந்த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்ம நிச்சயமாக அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. எந்த கண்ட்ரிஸ் இருந்தாலும் நம்மால் அவர்களை அழிக்க முடியும். அதாவது நம்மகிட்ட முதல்ல 180 அணு வார்ஹெட் நம்மள்கிட்ட இருந்தது, நியூக்ளியர் வார்ஹெட் இருந்தது. இப்போ 190, 10 அதிகமாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய இண்டென்ட்டில் 10 அதிகமாக இருக்குது ஒரு வருஷத்தில். இந்த அந்த நியூக்ளியர் வார் ஹெட்டை பல விதத்தில் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஏர்க்ராஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வார் ஹெட் தனியாக இருக்கும்.
இப்போ நீங்கள் சொன்னீங்களே பற்றி அக்னியில் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிசைன் சைஸ் அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சப்மரீன்ஸில் வந்து லான்ச் பண்ணக்கூடியது தனியாக இருக்கும். அது மாதிரி பலவிதம் தரப்பட்ட அதோட வந்து வெயிட் இருக்கும், அதோட கெப்பாசிட்டி இருக்கும், அழிக்கக்கூடிய திறன் உடையது இருக்கும், பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் கொண்ட 190 நம்மள்ட்ட வந்து அணு ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆயுதங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க. மேபி 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது வந்து ரெடி டு ஃபயர் பொசிஷனில் இருக்குது. இது என்ன செய்தி முக்கியமாக கொடுக்கறது? ஒன்று வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த கேப் வந்து ஒரு 4-5 மணி நேரம் கேப்புங்கிறது இப்போ வந்து குறுகிடுச்சு. சில நிமிடங்களில் வந்து நம்ம இயக்கக்கூடிய நிலையில் வந்து விட்டோம். இரண்டாவது இதில் நமக்கு என்ன எதனால் இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டிட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வலிமை. அதாவது வந்து நீ என்னை தாக்கணும்னு நினச்சா என்கிட்ட ஆல்ரெடி நான் ரெடி பொசிஷனில் இருக்கேன், அடுத்த செகண்ட் ஒன்று மேல் நான் தாக்கிடுவேன். அந்த வலிமையை காட்டக்கூடியது டிட்டரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு கால்வானில் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் வந்து கண் சிமிட்டும் நேரத்தில் சீனா இந்தியாவை தாக்கிவிடும் அப்படின்லாம் பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் கிளியராக, சீனாவிற்கு அந்தளவு வந்து முதுகெலும்பு கிடையாது இந்தியாவை தாக்குவதற்கு, அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு நான் வந்து உங்களுடைய நேர்களுக்கு கூட நான் சொன்னேன், தமிழக மக்களுக்கும் சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய தந்தையாக இருக்கலாம், இல்லை சகோதரனாக இருக்கலாம், அவர் இராணுவத்தில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கணவன் இருக்கலாம் இராணுவத்தில், சிலருடைய தந்தை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மன பீதியை உருவாக்கக்கூடிய இது மாதிரி வந்து சென்சேஷனலான விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிறது வந்து டிஆர்பிக்காக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெரி கிளியராக உள்ளதே உள்ளபடியே நான் சொன்னேன். அந்தளவு அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாதுன்னு கரெக்டான அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா அது பேர் தான் டிட்டரன்ஸ். இந்தியாவே அடிச்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம், அவன் திருப்பி அடிக்க ஆரம்பித்தா நம்மளால் தாங்க முடியாது. அதுதான் டிட்டரன்ஸ், வலிமை. நம்மளுடைய வலிமையை பறைசாற்றணும். அவன் தானாக பக்கத்தில் வரமாட்டான், அவன்கிட்ட போய் சண்டை போடணுன்னே தேவை கிடையாது, அவங்ககிட்ட வரமாட்டான். நம்ம ஊரில் இல்லையா, அவங்ககிட்ட போகாதரா, அவன் வந்து பொறுக்கிடா, அவங்ககிட்ட போகக்கூடாது, அவங்ககிட்ட போகாது, வம்புக்கு போகிறதுனா அவங்ககிட்ட போகாது, இவங்ககிட்ட போ, இவன் அடித்தாலும் தாங்க, என்ன அடித்தாலும் தாங்குவான், வாய் திறக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. இது நம்மளுடைய நாடு, அவங்ககிட்ட போகாத அப்படிங்கிற மாதிரியான அந்த டிட்டரன்ஸ் உள்ளக்கூடிய நாடாக வந்து நம்மளுடைய நாடு வந்து விளங்கியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் தினமலரில் நான் வந்து கொடுத்தது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ப்ரெஸ் மீடியாவில் பிரிண்ட் ஆகி நியூஸாக வந்திருந்தது. அது எப்பொழுது போர் தொடங்கியதோ அன்றைக்கி நான் சொன்ன வார்த்தை, 4 நாள் கூட அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது பாகிஸ்தானால் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக 4வது நாளில் அவங்க வந்து சரண்டர் அடைஞ்சாங்க. அது டிட்டரன்ஸ். நம்மளுடைய வலிமை அந்த அளவுக்கு அதிகம். அவர்களால் நிலைத்து இருக்க முடியாது, போர் தொடுத்தாலும் நிலைத்து இருக்க முடியாத நிலை அந்த டிட்டரன்ஸ். அந்த டிட்டரன்ஸை நம்மள்கிட்ட இருக்குது, ஆனால் காமிக்கணும் இல்லையா? அது காமிக்கணும். எப்படி காமிக்கிறது? நான் ரெடி டு ஃபயர் பொசிஷனில் வச்சுருக்கேன், இப்போ நீ வா, யாராவது வருதுன்னா வா, நான் வந்து ஐ டீச் யூ. சார் பிலீவ் பண்ணுவாங்க, லான்ச் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ரெடி டு ஃபயர் மோடில் நியூக்ளியர் இருக்குன்றத மற்ற நாடு எப்படி நம்பும் சார்? இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி தானே சொல்லியிருக்கு இந்த விஷயத்த, நம்ம சொல்லியே. நம்ம இதுக்கான இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்ல, நாங்கள் ரெடி டு ஃபயர் வச்சுருக்கோம்ப்பா. சேட்டலைட்டில் நம்ம அவங்க ஆமாம் வாட்ச், அவங்களுடைய வாட்ச் டாக்ல வந்து அவங்களுடைய வாட்ச்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி வந்து கிளியராக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் அது. புரியுது. ஆப்ஜெக்ட்லாம் ஒண்ணா போச்சுன்னா இது வார்ஹெட் மூவ்மெண்ட் தான், இது நியூக்ளியருடைய ரெடி டு லான்ச். ஆமாம், ரெடி டு லான்ச் தயார் பொசிஷனில் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் நிலையை பார்க்கும் பொழுது எப்பொழுது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் வரக்கூடிய நிலை எப்போ வேணாலும் ஏற்படலாம். ஏன்னா அது மாதிரி ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஈரான் அமெரிக்காவினுடைய நிலையாக இருக்கட்டும், அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுடைய நிலை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய நிலையாக இருக்கலாம், உக்ரைனுடைய நிலையாக இருக்கலாம், இஸ்ரேலுடைய நிலையாக இருக்கலாம். அது மாதிரி சீனாவினுடைய பெரிய ஒரு மூமெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அண்டர் வாட்டரில் வந்து பெரிய கரண்ட் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் சீனா. அவன் வந்து எப்போ வந்து அவன் ஆக்டிவ் ஆகான், அவன் எந்த இடத்துல ஆக்டிவ் ஆகான், யாரை அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிறதும் தெரியாத நிலை ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது தீவிரவாத இயக்கங்கள் வந்து எங்கே வந்து எப்போ சமயத்தில் எப்படி ஆக்டிவ் ஆகுங்கிறதும் நமக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத ஒரு நாடு அது வந்து பாகிஸ்தான்கிற ஒரு நாடு, தீவிரவாத ஸ்டேட் அது. அந்த அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அமெரிக்கா கொடுக்கும்பொழுது அவர்கள் வந்து என்ன ரோக் விஷயத்தில் இறங்குவாங்க, அவங்களுடைய வந்து நியூக்ளியர் வார்ஹெட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபான ஹேண்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சேஃபான ஹேண்டு, சட்டுன்னு யார் நினச்சாலும் ஃபயர் பண்ணுற முடியாது. அது மாதிரி வந்து பாகிஸ்தானில் கிடையாது. ஒரு ஜெனரல் முடிவு பண்ணிட்டானா அவன் வந்து ஃபயர் பண்ணுவான். அதுக்கு அவனுடைய வந்து பிரசிடென்ட்டையோ இல்லை அவங்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ இல்லை வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி மெஷின்ட்டேருந்தோ அவனுக்கு வந்து ஆர்டர் வரணும்னு தேவை கிடையாது.
இல்லை அவன் ஹெட்டே வந்து இராணுவத்தினுடைய ஹெட்டே வந்து ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த ஏரியா கமாண்டர் நினச்சானா அவன் ஃபயர் பண்ணிட்டு போயிடுவான். ஐயோ, அந்த அளவுக்கு அந்த ஈஸியான கண்ட்ரோல் access கிடையாது. வந்து ஆமாம், அவன் யாரும் யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாதுங்க. இராணுவமும் முழுமையான கண்ட்ரோலில் இல்லை, செயின் ஆஃப் கமாண்டர்னு சொல்லுவோம், அதுவும் முழுமையான கண்ட்ரோலில் கிடையாது. அங்கேயும் பல பிரிவுகள் இருக்கின்றன, பல குழுக்கள் இருக்கின்றன, பல அபிமானிகள் இருக்காங்க. இவர் தான் அடுத்து ஜென்ரலாக வரணுங்கிற மாதிரி இருக்கான். ஸோ அங்கே வந்து வேறு விதமான ஒரு விஷயம் அங்கே. ஸோ அது மாதிரி ஒரு நாடு நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுது, சீனா மாதிரியான ஒரு கண்ட்ரி இந்த பக்கம் இருக்கும் பொழுது, நாம் நம்மளுடைய வலிமையை, நம்மளுடைய டிட்டரன்ஸை நம்ம பறைசாற்றக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இப்போ நீ வந்து நியூக்ளியரோட இப்போ வந்து சீனா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லான்ச் பேடு வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இடத்துல நம்மளுடைய எல்ஏசியில் அவங்களுடைய இடத்துல வந்து பெரிய லான்ச் பேடை தயார் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்மளுடைய லான்ச் பேடை நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கணும், அவேர்னஸில் இருக்கணும். அதுதான் முப்படையிலையும், அது வந்து தரையாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், அல்லது வந்து கடலாக இருக்கட்டும், 3 இடத்துலேருந்து நாங்கள் அடிக்கிற தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மெசேஜை வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய நாட்டுகளுக்கு மட்டும் இல்லாமல் உலகிற்கே நம்மளுடைய வலிமையை காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் வந்து பார்க்குறேன், ஒரு டிட்டரன்ஸாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். ஆனால் இது வந்து நம்மளுடைய பாதுகாப்பை மேலும் வலிமைப்படுத்துவதற்கு, மேலும் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். ஒரு இந்தியாவினுடைய இது மாதிரியான விஷயங்கள் வந்து தான் நம்ம அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறோம். அதாவது இந்தியர்களுடைய ஒரு என்ன அவங்க மேலே இருக்க ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறதும் இதன் மூலமாக தான் தெரியுது. அதற்காகவே இந்திய பிரதமருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். தகவல் நிச்சயமாக. அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் தலைமை அப்படின்னு நான் முதல்ல கூட நான் ஒரு போட்டியில் சொல்லியிருந்தேன், தலைமை சரியாக இருந்தாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பாரத பிரதமருடைய தொலைநோக்கு பார்வை. இப்போ நான்லாம் இராணுவத்தில் இருந்தபோது, கவுண்டர் இன்சர்ஜென்சியில் இருந்தபோது, நான் கார்பைன் 2வது வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண வெப்பனை எடுத்துகிட்டு நான் அகெயின்ஸ்ட் மிலிட்டண்ட்டுக்கு முன்னாடிலாம் நான் வந்து சண்டை போட நிலையிலாம் நான் இருந்திருக்கேன். நான் அதில் 2001, 2002, 2003, 2004 வரைக்கும் கூட முழுமையான ஒரு 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 க்ளோஸ் பேட்டில் வெப்பன் கூட, ஒழுங்கான வெப்பன் எங்கள்கிட்ட கிடையாது. ஆமாம், கன்று கூட இல்லாத நிலை தான். ஆமாம், அப்போ வந்து நம்மகிட்ட வந்து இல்லாத நிலை இருந்தது, குறைவு இருந்தது, ரொம்ப கம்மியான வெப்பன்ஸ் தான் இருந்தது. அது கேப்சர்டு வெப்பன்ஸ் இருந்தது. அது மாதிரி நம்மள்கிட்ட வந்து ஒரு நிறையா வந்து நம்மளுடைய அத்தன்டிக்கான ஒரு சீரியல், ஒரு அத்தன்டிக்கான ஒரு மாடல், அத்தன்டிக்கான ஒரு ட்ரைன்டு வெப்பன்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஸோ ஆமாம், அது வந்து இப்போ வந்து நிறையா வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. இராணுவம் வந்து மிக பெரிய வலிமையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல வந்து தவறு செய்கின்றார்களோ அதை சுட்டி காட்டக்கூடியது நம்மளுடைய கடமை. அதை எப்பொழுதும் செய்வேன். உங்களுடைய நேயர்களுக்கு வந்து இது மாதிரி நல்ல நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டு போகிறீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம். நன்றி சார்.